இது சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் 99.55% வாக்காளர்களின் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் கணக்கீட்டு படிவங்களை ஒப்படைக்க நாளை கடைசி நாளாகும். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை தொடர்ந்து தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கியது. இந்த பணிகளுக்கான காலக்கெடு கடந்த 4ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் வரும் 11ஆம் தேதி, அதாவது நாளை வரை நீட்டிக்கப்பட்டது. இதன்படி கணக்கீட்டு படிவம் பூர்த்தி செய்து பெறுதல், பதிவு செய்தல் ஆகிய பணிகள் நாளையுடன் நிறைவு பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெளியாகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் நேற்றைய நிலவரப்படி 6,40,84,624 பேருக்கு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அதேபோல கணக்கீட்டு படிவங்களை பதிவேற்றும் பணியில் 99.55% முடிவடைந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதாவது 6,38,25,877 வாக்காளர்களின் படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் அந்த விழாவை பிரம்மாண்டமாக நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தமிழக அரசு பெண்களுக்காக செயல்படுத்தும் திட்டங்கள் மூலம் பயனடைந்த மகளிரின் அனுபவங்கள் மற்றும் முக்கிய பெண் சாதனையாளர்களை ஒன்றிணைத்து அரசின் முன்னெடுப்புகளை எடுத்துக்காட்டும் நிகழ்வு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகரும் பத்மபூஷன் விருது பெற்றவரும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆசிய விளையாட்டு பூப்பந்து போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழகத்தைச் சேர்ந்த துளசிமதி முருகேசனும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், மக்களை தேடி மருத்துவம், நலம் காக்கும் ஸ்டாலின், தோழி விடுதிகள் உள்ளிட்ட திட்டங்களால் பயன்பெற்ற பெண்களின் வெற்றி கதைகள் குறித்து வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாணவர்கள் தெருவில் உள்ள நாய்களுக்கு உணவளிக்கக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அனுப்பியுள்ள கடிதத்தில், தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக திருநாய்க்கடிகளால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் ராபிஸ் தொற்றால் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் பள்ளியை சுற்றியுள்ள இடங்களில் திருநாய்கள் இருப்பதை கண்டறிந்தால் உடனடியாக உள்ளாட்சி அலுவலர்களுக்கு தலைமை ஆசிரியர் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும், தெருவில் உள்ள நாய்களுடன் விளையாடுவதையோ அவற்றிற்கு உணவளிப்பதையோ தவிர்க்க மாணவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பள்ளிகளுக்குள் திருநாய்கள் நுழைவதையோ வசிப்பதையோ தடுக்கவும், தொடர்ந்து மேற்பார்வையிடவும் பள்ளியில் ஒரு அலுவலரை தலைமை ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்றும், பள்ளியின் அறிவிப்பு பலகையில் திருநாய் அச்சுறுத்தல் சார்ந்த விழிப்புணர்வு பதாகைகள் ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார். வறுத்த கடலை மற்றும் பட்டாணி உள்ளிட்டவற்றில் தடை செய்யப்பட்ட நிறமி பயன்படுத்தப்படுகிறதா என ஆய்வு மேற்கொள்ள மாநிலங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. உணவகங்கள், சாலையோர கடைகள் மற்றும் ஆன்லைன் தளங்களில் விற்கப்படும் வறுத்த கடலை மற்றும் பட்டாணி உள்ளிட்டவற்றில் செயற்கை நிறமிகள் அதிக அளவில் சேர்க்கப்படுவதாக அண்மையில் புகார்கள் எழுந்தன. குறிப்பாக மஞ்சள் நிறத்திற்காக ஆராமைன் என்ற செயற்கை நிறமூட்டி அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இவ்வகை நிறமூட்டிகள் தடை செய்யப்பட்டவை எனவும் இவை பல்வேறு உடல்நல பாதிப்புகளுக்கு வித்திடும் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட நிறமிகள் பயன்பாடு குறித்து அந்தந்த மாநில அமைப்புகள் தீவிர ஆய்வுகளை மேற்கொள்ள இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிலைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வறுத்த கடலை, பட்டாணி உள்ளிட்டவற்றில் கலக்கப்படும் சேர்மானங்களின் மாதிரிகளை எடுத்து உரிய சோதனைகளை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உற்பத்தி நிலையங்கள், சேமிப்பு கூடங்கள், பதப்படுத்தும் இடங்கள், விநியோகிக்கப்படும் நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் இது தொடர்பான முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். வாக்கு திருட்டு தான் மிகப்பெரிய தேச விரோத செயல் என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காட்டமாக தெரிவித்தார். மக்களவையில் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை பாஜக சிதைப்பதாக குற்றம் சாட்டினார். By saying that the biggest anti-national act you can do is vote chori. There is no bigger anti-national act that you can do than vote chori. Because when you destroy the vote, you destroy the fabric of this country. You destroy modern India. You destroy the idea of India. தேர்தல் ஆணையரை நியமிக்கும் குழுவில் இருந்து தலைமை நீதிபதி நீக்கப்பட்டது ஏன் எனவும் வினவினார். Why is the Prime Minister and Amit Shah so keen
on choosing exactly who the election commissioner is going to be. வாக்குச்சாவடியின் சிசிடிவிக்கள் 45 நாட்களில் அழிக்க வேண்டும் என சட்டம் கொண்டு வந்தது ஏன் எனவும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். Give us access to the EVM. Let our experts go and see what is inside the EVM. Till today, we have not had access to the EVM. மேலும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். வடமாநிலங்களில் வஉசி சாலை இருக்கிறதா, பாரதியார் தெரு இருக்கிறதா என மாநிலங்களவையில் திமுக குழு தலைவர் திருச்சி சிவா கேள்வி எழுப்பினார். வந்தே மாதரம் குறித்து சிறப்பு விவாதத்தில் பேசிய அவர், விடுதலை போராட்டத்தின் முன்னோடிகளான தமிழ்நாட்டைச் சேர்ந்த பூலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலுநாச்சியாரை வடமாநிலங்களில் யாருக்காவது தெரியுமா என வினவினார். எங்காவது வடபுலத்திலே வஉ சிதம்பரனார் சாலை உண்டா, பாரதியார் தெரு உண்டா, யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா? தயவு செய்து சொல்லுங்கள். ஏன் புறக்கணிக்கப்பட்டோம்? இந்தியர்களை பழித்து பேசிய ஹிட்லரிடம் மன்னிப்பு கடிதம் வாங்கிய தமிழர் செண்பகராமனையாவது தெரியுமா என கேள்வி எழுப்பிய அவர், வரலாற்றை திருத்தி எழுத வேண்டும் என்றார். ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை உருவாக்கியது செண்பகராமன் தான். ஹிட்லர் முதலாக தலை வணங்கி மன்னிப்பு கடிதம் எழுதியது தமிழனாகிய செண்பகராமனுக்கு. தீரன் சின்னமலையின் தளபதியும் சுதந்திர போராட்ட வீரருமான பொல்லான் குறித்து பேசிய போது அமைச்சர் எல் முருகன் குறுக்கிட்டு பேசிய நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டது. இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அமைச்சர் எல் முருகனை அமருமாறு மாநிலங்களவைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை நிகழ்ச்சி இன்று தொடங்க உள்ள நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற உள்ள கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். மீண்டும் ஆட்சியை பிடிக்க திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுகவினரை உற்சாகத்துடன் ஈடுபடுத்தும் விதமாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் வாக்குச்சாவடிக்குட்பட்ட மாநில நிர்வாகி முதல் வார்டு மற்றும் கிளை செயலாளர்கள் வரை அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீடு வீடாக செல்லும் பூத் கமிட்டி குழுக்களில் மகளிர் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்றும் திமுக தலைமை அறிவித்துள்ளது. இதனிடையே தேனாம்பேட்டையில் திமுக பகுதிச் செயலாளர் தலைமையில் நடைபெற உள்ள கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு கட்சி ரீதியாக பல்வேறு சவால்களை சந்தித்து வரும் அதிமுக தேர்தல்களிலும் தொடர் தோல்விகளையே பெற்று வருகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ள அதிமுக மேலும் சில கட்சிகள் இணையும் எனவும் மெகா கூட்டணி அமையும் எனவும் கூறி வருகிறது. கட்சி வலிமையடைய அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலைகளுக்கு மத்தியில்தான் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை மாநகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்படுவதுடன் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளர் எனும் தீர்மானமும் இதில் நிறைவேற்றப்படலாம் என கூறப்படுகிறது. அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் 2500க்கும் மேற்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். வரவேற்பு பகுதியில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரம்மாண்ட கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளதால் சுமார் 10,000 பேருக்கு சுவையான உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை பாராட்டிய விஜய் கூட்டணி ஆட்சியில் உள்ள பாஜகவை சாடியிருக்கிறார். புதுச்சேரியில் பாரபட்சமற்ற ஆட்சி நடப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ள தாவேக தலைவர் விஜய் புதுச்சேரியை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் சாடியுள்ளார். கரூரில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு முதன்முறையாக பொதுவெளியில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளத்தில் நடந்த கூட்டத்திற்கு தனது பரப்புரை வாகனத்தில் வந்த விஜய் அதில் இருந்தவாறு உரையாற்றினார். எம்ஜிஆரை தவற விட்டுவிட வேண்டாம் என தமிழ்நாட்டு மக்களை அலர்ட் செய்தது புதுச்சேரிதான் என்று கூறிய விஜய் பாரபட்சமின்றி தனது பரப்புரைக்கு அனுமதி கொடுத்ததாக புதுச்சேரி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் பாஜகவை கடுமையாக விமர்சித்தார். கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும்
புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கலன்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல, இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம். பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல. இதனிடையே விஜயின் பேச்சை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி செல்போன் வழியாக நேரலையில் பார்த்தார். விஜயின் பேச்சுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நன்றி கூறிய நிலையில் புதுச்சேரி பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் சந்தேகத்தை எழுப்பியுள்ளார். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நல்லது, நன்றி. அப்புறம் அதை பற்றி மீட்டிங்கில் பேசுவோம். அதாவது எதிர்காலத்தில் என்ஆர் காங்கிரஸை அவர் கூட்டணியில் கொண்டு வர்றதுக்கான முயற்சி அவர் எடுக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. இருந்தாலும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் ஆட்சி அமைக்கும். அரசு புதுச்சேரிக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்கல அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டு அது நிறைய பேர் கேட்டாங்க. இப்போதான் அவருக்கு புதுச்சேரிக்கு போகும்போது தான் அது தெரியுது. அவருக்கு பல விஷயங்கள் அவருக்கு அது எங்கே எழுதி தர்றது, ஏன்னா சினிமாவில் எழுதி கொடுத்த வசனத்தை பேசியே பழக்கப்பட்டவர் அல்லவா. புதுச்சேரிக்கு போகும்போது புதுச்சேரி தொடர்பாக இதை எழுதி கொடுத்துருப்பார்கள் என்று கருதுகிறேன். முதல்ல கேட்டவன் நான் இருக்கேன், என்கிட்ட கேளுங்க. நான் தான் மாகே ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்ச ஆளு நான் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எங்கள் ஐயா ரங்கசாமி போய் மனு கொடுத்தாரு. விஜய் பேசுவதே சினிமா டயலாக் போன்றுதான் உள்ளது என்று கூறியிருக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலில் விஜய் சினிமா டயலாகை விட்டு வெளியே வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். விஜயின் பொதுக்கூட்டத்திற்கு QR கோடு இல்லாதவர்களையும் அனுமதித்ததால் ஆனந்த் உள்ளிட்ட தாவேகவினரை காவல் அதிகாரி இஷா சிங் கடுமையாக எச்சரித்த காட்சிகளே இவை. கூட்டம் நடந்த உப்பள மைதானத்திற்கு வெளியே QR கோடு இல்லாமல் காத்திருந்தவர்கள் உள்ளே நுழைய முயன்றதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இதனிடையே மைதானத்தில் கூட்டம் சேராததால் QR கோடு இல்லாதவர்களையும் அனுமதிக்குமாறு தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒலிபெருக்கி மூலம் காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்தார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இஷா சிங் ஆனந்திடம் இருந்து ஒலி வாங்கியை பறித்துக் கொண்டார். QR கோடு இல்லாமல் உள்ளே நுழைந்தவர்களை தடுத்து நிறுத்திய SSP இஷா சிங் தடுக்க வேண்டாம் என கூறிய தாவேக நிர்வாகிகளை அனல் தெரிக்கும் வார்த்தைகளால் வெளுத்து வாங்கினார். இதனால் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட தாவேக நிர்வாகிகள் எதுவும் பேச முடியாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டத்தில் ஆனந்த் உள்ளிட்ட தாவேகாவினரை காவல் அதிகாரி இஷா சிங் கடுமையாக எச்சரித்த நிலையில் அவர் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு QR கோடு இல்லாதவர்களையும் அனுமதிக்குமாறு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒலிபெருக்கி மூலம் காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்தார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இஷா சிங் ஆனந்திடம் இருந்து ஒலி வாங்கியை பறித்து அவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவிய நிலையில் இஷா சிங் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இஷா சிங்கின் தாத்தா அப்பா இருவருமே IPS அதிகாரிகளாக பணியாற்றிய நிலையில் அவருக்கு IPS ஆக வேண்டும் என்ற கனவு இருந்து வந்துள்ளது. அதன் பொருட்டு 2021ஆம் ஆண்டு குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இஷா சிங் அக்முட் எனப்படும் அருணாச்சல பிரதேசம், கோவா, மிசோரம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய AGMU கேடர் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அந்த வகையில் கடந்த 2024ஆம் ஆண்டு புதுச்சேரிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட IPS அதிகாரி இஷா சிங் தற்பொழுது புதுச்சேரி கிழக்கு மண்டலத்தின் புதிய SP-யாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவல்துறை மேற்பார்வையாளராக DGP-யால் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் தாவேகா பொதுக்கூட்டத்தில் ஆனந்த் உள்ளிட்ட தாவேகாவினரிடம் அவர் கண்டிப்புடன் நடந்து கொண்ட வீடியோ வெளியாகி மக்களின் பாராட்டுக்களை பெற்றுள்ளது.
புதுச்சேரியில் நடைபெற்ற விஜயன் பரப்புரை கூட்டத்திற்கு கைத்துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. மைதானத்திற்கு சென்ற அனைவரையும் மெட்டல் டிடெக்டர் வழியாக காவல்துறையினர் அனுப்பினர். அப்படி ஒருவர் சென்றபோது எச்சரிக்கை அலாரம் ஒலித்ததால் அவரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அவரின் இடுப்பில் கைத்துப்பாக்கி வைத்திருந்ததைக் கண்டு ஒரு கணம் காவல்துறையினர் அதிர்ந்து போயினர். உடனடியாக துப்பாக்கியை பறிமுதல் செய்ய காவல்துறையினர் முயற்சித்த நிலையில் அவர் அதை ஒப்படைக்க மறுத்து தன்னிடம் உரிமம் இருப்பதாக கூறி அதை காண்பித்துள்ளார். அவரை ஓதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தபோது அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த டேவிட் என்பதும் சிஆர்பிஎஃப் படையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர் என்பதும் தெரியவந்தது. தாவேகாவின் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரபுவுக்கு அரசு அனுமதியுடன் துப்பாக்கி ஏந்திய 2 தனி பாதுகாவலர்கள் இருப்பதாகவும் அதில் ஒருவர்தான் டேவிட் என்பதும் உறுதி செய்யப்பட்டதால் அவர் விடுவிக்கப்பட்டார். எனினும் கூட்டத்திற்கு வந்த ஒருவரிடம் துப்பாக்கி இருந்ததாக பரவிய தகவலால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. இதனிடையே கூட்டம் நடந்த உப்பள மைதானம் அருகே தாவேகா பொதுக்கூட்டத்திற்காக வைக்கப்பட்ட பேனர்கள் சரிந்து விழுந்தன. கூட்டம் முடிந்து பொதுமக்கள் கலைந்து சென்ற வேளையில் தடுப்பு சரிந்து தாவேகா பேனர்கள் கீழே விழுந்தது. இதில் செவிலியர்கள் குழுவினர் வந்த கார் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் விருப்ப மனுக்களை வழங்கலாம் என காங்கிரஸ் மற்றும் அமமுக கட்சிகள் அறிவித்துள்ளன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் காங்கிரஸ் கட்சியினர் அதற்கான விருப்ப மனுக்களை வரும் 15ஆம் தேதிக்குள் தர வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களிடமிருந்து 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்கள் வரவேற்கப்படுவதாகவும் கட்டணமில்லா விருப்ப மனுக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனிலோ அல்லது மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திலோ பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விருப்ப மனு படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து வரும் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். அதேபோல அமமுக சார்பில் போட்டியிட 18ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்கப்படுகிறது. அவற்றை ஜனவரி 3ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்து வழங்கலாம் என அமமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை அடையாறில் உள்ள கட்சி தலைமை கழக அலுவலகத்தில் கட்டணம் செலுத்தி விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விண்ணப்பிக்க 10,000 ரூபாயும், புதுச்சேரியில் விருப்ப மனு அளிக்க 5,000 ரூபாயும் கட்டணம் என அமமுக அறிவித்துள்ளது. கோவில் நிர்வாகம் மற்றும் ஆகம விதிகளில் உயர்நீதிமன்றம் நேரடியாக தலையிட முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமை செயலாளர் சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றப்படாத தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தீபம் ஏற்றக்கூடிய கால அவகாசம் முடிந்துவிட்டதாக குறிப்பிட்ட அரசு தரப்பு கோவில் நிர்வாகம் மற்றும் ஆகம விதிகளில் உயர்நீதிமன்றம் நேரடியாக தலையிட முடியாது என்று வாதிட்டது. இந்த தீபம் ஏற்றுவதில் இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன என்பதும் மறைமுக திட்டம் என்பதும் தங்களுக்கு தெரியும் எனவும் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் சட்டப்படிதான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு வரும் வரை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் அரசியல் காரணங்களால் திட்டமிட்டு நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றவில்லை என்று மனுதாரர் தரப்பு வாதிட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சுவாமிநாதன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு இன்னும் பட்டியலிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார். நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றாதது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் வரக்கூடிய 17ஆம் தேதி நேரிலோ அல்லது காணொலி வாயிலாகவோ ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார். மேலும் மனுதாரர் கோரிக்கை ஏற்று மத்திய உள்துறை செயலாளரையும் வழக்கில் இணைத்து உத்தரவிட்டார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யக்கோரும் தீர்மானத்தை இந்தியா கூட்டணியின் 107 எம்பிக்கள் கையெழுத்திட்டு மக்களவை சபாநாயகரிடம் வழங்கியுள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. இந்நிலையில் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யக்கோரும் தீர்மானம் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மான நோட்டீஸை பிரியங்கா காந்தி, கனிமொழி, TR பாலு, R ஆசா, ஜோதிமணி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சபாநாயகரிடம் வழங்கினர். திமுக, காங்கிரஸ், VCK, சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதாதளம், ஆம் ஆத்மி, முஸ்லிம் லீக், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா உள்ளிட்ட 13 கட்சிகள் இந்த பதவி நீக்க தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த கட்சிகளைச் சேர்ந்த 107 எம்பிக்கள் பதவி நீக்க தீர்மான நோட்டீஸில் கையெழுத்திட்டுள்ளனர். அந்த நோட்டீஸில் நீதிபதி சுவாமிநாதனின் செயல்பாடுகள், நீதித்துறையின் வெளிப்படைத்தன்மை, மதச்சார்பற்ற செயல்பாடு குறித்த கேள்விகளை எழுப்புவதாக குறிப்பிட்டுள்ளனர்.
மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீசரன் ரங்கநாதன் என்பவருக்கு சாதகமாகவும் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறார் என்றும் குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு வழக்கை தீர்மானிக்கும் வகையில் நீதிபதி GR சுவாமிநாதன் நடந்து கொள்வதாகவும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகாசியில் வீடு புகுந்து நகை பறிக்க முயற்சித்த நபரை மூதாட்டி விரட்டியடித்த காட்சிகளே இவை. 70 வயதான மகேஸ்வரி என்ற மூதாட்டி அதிகாலை 5 மணியளவில் வீட்டை திறந்து வாசல் பகுதியை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது முகமுடி அணிந்தபடி சைக்கிளில் வந்த மர்ம நபர் ஒருவர் மூதாட்டியின் வீட்டு வாசல் அருகில் பதுங்கியிருந்தார். அப்போது மூதாட்டியை நெருங்கிய அவர் அவரது கண்களை மூடி அவர் அணிந்திருந்த செயின் மற்றும் கம்மலை பறிக்க முயற்சித்தார். ஆனால் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட மூதாட்டி கூச்சலிட்டதுடன் மர்ம நபரின் முகத்தில் தண்ணீரை ஊற்றி விரட்டி அடித்தார். பரபரப்பை ஏற்படுத்திய கொள்ளை முயற்சி தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு நிமிடத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்முடாலம் கடற்கரையை கண்காட்சி இடமாகவே மாற்றிவிட்டது இந்த இறந்து போன சுறா. கீழ்முடாலம் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் வழக்கம் போல மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் வீசிய வலையில் ராட்சத சுறா சிக்கியது. இதனையடுத்து சுறாவை வெளியேற்றுவதற்காக வலையை அறுத்துள்ளனர். சுறா மீண்டும் கடலுக்குள் சென்று விட்டதாக மீனவர்கள் எண்ணிய நிலையில் சிறிது நேரத்தில் இறந்தவாறு சுறா கரை ஒதுங்கியது. விஷயம் காட்டுத்தீயாக பரவிய நிலையில் 10 அடி நீளமும் 2 டன் எடையும் கொண்ட சுறாவுடன் அப்பகுதி மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். இதனையடுத்து நிகழ்விடத்திற்கு சென்ற வனத்துறையினர் சுறாவை உடற்கூராய்விற்கு உட்படுத்தி அதனை குழி தோண்டி புதைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனுக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணிபுரிந்து வந்த சங்கர் ஜுவால் கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெற்றார். இதனையடுத்து புதிய டிஜிபியை தேர்வு செய்யும் வரை தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு நேற்று திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து உடனடியாக வெங்கட்ராமன் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அடுத்த 4 ஆண்டுகளில் 1,57,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சத்யா நதெல்லா டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினார். இதேபோல இன்டெல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி லிப் புடான், காக்னிசன் நிறுவன தலைமை செயல் அதிகாரி ரவிக்குமார் ஆகியோரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். அப்போது செயற்கை நுண்ணறிவு மற்றும் செமிகண்டக்டர் துறையில் முதலீடு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சத்யா நதெல்லா பிரதமர் நரேந்திர மோடியுடன் சிறப்பான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் கிளவுட் மற்றும் செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் அடுத்த 4 ஆண்டுகளில் 1,57,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய இருப்பதாக அவர் அறிவித்துள்ளார். ஆசியாவில் இதுவரை இல்லாத முதலீடாக இது அமைந்திருப்பதாகவும் நாதெல்லா குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்தியாவில் செமிகண்டக்டர் திட்டத்திற்கு ஆதரவளிக்க உறுதி பூண்டிருப்பதாக இன்டெல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தெரிவித்துள்ளார். முன்னதாக டாடா நிறுவன மையத்தில் இன்டெல் பொருட்களை தயாரிக்க டாடா நிறுவனத்தில் நேற்று காலை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டை மேம்படுத்துவது குறித்து பிரதமருடன் ஆலோசனை நடத்தியதாக காக்னிசன் நிறுவன தலைமை செயல் அதிகாரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி BR கவாய் மீது காலணி வீசிய வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை மர்ம நபர்கள் நீதிமன்ற வளாகத்தில் காலணியால் தாக்கிய காட்சிதான் இது. வழக்கு விசாரணையின் போது இந்து கடவுளுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக கூறி உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி BR கவாய் மீது ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞர் காலணி வீசியது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்றும் இதனை தாம் பொருட்படுத்த விரும்பவில்லை என்றும் BR கவாய் கூறியதை அடுத்து வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது காவல்துறையினர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. இருப்பினும் வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை இடைநீக்கம் செய்து அகில இந்திய பார் கவுன்சில் உத்தரவிட்டது. இந்நிலையில் டெல்லி கர்கர்தூமா நீதிமன்ற வளாகத்தில் நடந்து சென்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது மர்ம நபர்கள் காலணியால் தாக்கினர்.
வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் காலணியால் தாக்குதலுக்குள்ளான இந்த வீடியோ காட்சி தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. மத்திய அரசின் நிதி தங்களுக்கு தேவையில்லை என்றும் அனைத்து திட்டங்களையும் தாங்களே செயல்படுத்துவதாகவும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். கூச்பிஹாரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மேற்குவங்கத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை ஒதுக்க மத்திய அரசும் பிரதமர் மோடியும் மறுத்ததாக குற்றஞ்சாட்டி ஆவணங்களை கிழித்து ஆவேசம் காட்டினார். এটা সেন্ট্রাল গভর্নমেন্টের অর্ডার নয়, অর্ডারটা পড়ে দিলাম, ছিঁড়ে ফেলে দিচ্ছি। আমি এটাকে মনে করি অসম্মান, অপমান। பீகாரில் ஓட்டுக்காக பாஜக 10,000 ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் மம்தா பானர்ஜி விமர்சித்தார். NRC-CAA என மேற்கு வங்கத்தில் எந்த தடுப்பு முகாம்களையும் ஒரு காலம் ஏற்க மாட்டோம் என்றும் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக கூறினார். மார்கழி மாதத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முன்கூட்டியே நடை திறக்கப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். அதேபோல திருவிழா மற்றும் சில முக்கிய தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இக்கோயிலில் அதிகாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்படுவது வழக்கம். குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும் காலையில் கோயில் நடை திறப்பு மற்றும் பூஜை கால நேரம் மாறும். அந்த வகையில் மார்கழி மாதத்தையொட்டி நடை திறப்பு பூஜை கால நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மார்கழி 1ஆம் தேதியான டிசம்பர் 16 முதல் மார்கழி 30ஆம் தேதியான ஜனவரி 14 வரை அதிகாலை 3 மணிக்கு கோயில் நடை திறக்கப்படும் என்று கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மார்கழி மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஆங்கில வருடப்பிறப்பன்று அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசனத்திற்கும் அதிகாலை 2 மணிக்கு நடை திறக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஒரு வாரத்திற்கும் மேலாக ஆயிரக்கணக்கில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இண்டிகோவிற்கு மத்திய அரசு கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறது. இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவைகளில் 10% குறைக்க சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் பட்ஜெட் விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றாக இண்டிகோ உள்ளது. இந்நிலையில் விமானிகளுக்கான புதிய பணிமுறை விதிகளால் இண்டிகோ விமான சேவை கடந்த சில நாட்களாக கடுமையாக பாதிப்பை சந்தித்து பெரும் சிக்கலுக்கு ஆளானது. இதனால் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். பிரச்சனைகள் முழுமையாக சரி செய்யப்படாவிட்டாலும் மெல்ல மெல்ல இயல்பு நிலையை நோக்கி அந்நிறுவனம் திரும்பி வருகிறது. 2025-26ஆம் ஆண்டில் குளிர்கால அட்டவணையின்படி இண்டிகோ விமான நிறுவனம் நாள் ஒன்றுக்கு 2200 விமான சேவைகளை இயக்கி வரும் நிலையில் இது கடந்த ஆண்டை விட 9.66% அதிகம் என கணக்கிடப்பட்டுள்ளது. நாட்டின் உள்நாட்டு சேவையில் மொத்தம் 65% இண்டிகோவை பூர்த்தி செய்யும் நிலையில் இண்டிகோவை மட்டுமே மக்கள் அதிகமாக நம்பியிருப்பதே தற்போதைய நெருக்கடி நிலைக்கு காரணம் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இண்டிகோவின் 10% விமான சேவைகளை குறைக்க சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தற்பொழுது உத்தரவிட்டுள்ளது. விமானங்கள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இண்டிகோவின் சேவைகளை படிப்படியாக குறைத்து அதற்கான வழித்தடத்தில் பிற நிறுவனங்களின் விமானங்களை இயக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இண்டிகோ விமான சேவையில் ஏற்பட்ட இடையூறுகளுக்காக பயணிகளிடம் அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பீட்டர் எல்பஸ் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய வீடியோ வெளியிட்டுள்ளார். விமானிகளின் பணி அட்டவணை குறித்த புதிய விதிகளை மத்திய அரசு வெளியிட்டதைத் தொடர்ந்து இண்டிகோ விமான சேவை கடந்த சில நாட்களாக கடுமையாக பாதிப்பை சந்தித்தது. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் திட்டமிட்டபடி பயணிக்க முடியாத சூழல் எழுந்தது. இதனையடுத்து புதிய விதிகள் திரும்பப் பெறப்பட்டன. இந்த விவகாரத்தில் விளக்கமளிக்க கோரி இண்டிகோ நிறுவனத்திற்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் விமான சேவையில் ஏற்பட்ட இடையூறுகளுக்காக இண்டிகோ தலைமை செயல் அதிகாரி பீட்டர் எல்பஸ் மன்னிப்பு கோரியுள்ளார். நிலைமை சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே எந்த ஒரு சட்டமும் குடிமக்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது எனவும் விதிமுறைகள் மக்களின் வசதிக்காகவே இருக்க வேண்டும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இண்டிகோ சர்ச்சைகளுக்கு மத்தியில் பிரதமரின் இந்த பேச்சு கவனம் பெற்றுள்ளது. இந்தோனேஷியாவில் அலுவலக கட்டடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஒரு கர்ப்பிணி உட்பட 22 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் ஜகார்த்தாவில் 7 மாடி கட்டடத்தில் டெட்ரோ ட்ரோன் இந்தோனேஷியா என்ற ட்ரோன் தயாரிப்பு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு நேற்று பிற்பகலில் கட்டடத்தின் முதல் தளத்தில் ஏற்பட்ட தீயானது மற்ற தளங்களுக்கு வேகமாக பரவியது. தகவல் அறிந்து சென்ற 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 28 தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். தீ மளமளவென எரிய தொடங்கிய நிலையில் விபத்தில் சிக்கிய பணியாளர்கள் அலுவலக கட்டடத்தின் மேற்பகுதியில் தஞ்சமடைந்தனர்.
பின்னர் ராட்சத ஏணிகள் மூலம் பணியாளர்கள் ஒவ்வொருவராக மீட்கப்பட்டனர். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அடர்ந்த புகையால் பலர் மூச்சு திணறலுக்கு ஆளாகினர். அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கட்டடத்தின் முதல் தளத்தில் இருந்த சேமிப்பு கிடங்கில் ட்ரோன் பேட்டரியில் வெடிப்பு ஏற்பட்டு தீப்பிடித்ததாக விபத்தில் சிக்கியவர்கள் தெரிவித்தனர். ஹெலிகாப்டரில் இருந்து குதித்து இப்படி எதிரெதிராக பஹ்ரைனில் உள்ள கட்டிடத்திற்குள் புகுந்து சென்ற இந்த வீரர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர். ஸ்கைடைவிங் வீரர்களான டேனி ரோமன் மற்றும் ஃப்ரெட் ஃபியூகன் ஆகியோர் இருவரும் ஹெலிகாப்டரில் 4000 அடி உயரத்தில் இருந்து கீழே குதித்தனர். எதிரெதிர் திசையில் சென்ற இருவரும் 440 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி பறந்து வந்தனர். அப்போது பஹ்ரைன் வர்த்தக மையத்தின் இரட்டை கோபுரத்திற்கு இடையே எதிரெதிராக 10 மீட்டர் இடைவெளியில் இருவரும் பறந்து சென்று வியக்க வைத்தனர். இல் திட்டமிடப்பட்ட இந்த சாதனை நிகழ்வை தற்போது பாதுகாப்பாக செய்து முடித்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதலாவது 20 ஓவர் போட்டியில் இந்திய அணி 101 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. டெஸ்ட் தொடரை தென்னாப்பிரிக்க அணியும் ஒருநாள் தொடரை இந்திய அணியும் வென்ற நிலையில் 5 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடர் நேற்று தொடங்கியது. கட்டாக் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. தொடக்க ஆட்டக்காரர் சுப்மன் கில் 4 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். எனினும் அபிஷேக் சர்மா 17 ரன்களும், சூரியகுமார் யாதவ் 12 ரன்களும், திலக் வர்மா 26 ரன்களும் எடுத்தனர். கடைசி வரை ஆட்டமிழக்காத ஹர்திக் பாண்டியா 59 ரன்கள் எடுத்திருந்தார். இதன் மூலம் 20 ஓவர்களில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்களை சேர்த்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இமாலய இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி தொடக்க முதலை திணறியது. தொடக்க ஆர்ஆர் குயின்டன் டிகாக் டக் அவுட் ஆன நிலையில் பின்னர் வந்த வீரர்களும் திணறினர். அதிகபட்சமாக தேவால்டு பிரவிஸ் 22 ரன்களை சேர்த்தார். இதனால் 12.3 ஓவர்களில் 74 ரன்களுக்கு அந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 101 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் ஆட்ட நாயகனாக ஹர்திக் பாண்டியா தேர்வு செய்யப்பட்டார். இரண்டாவது 20 ஓவர் போட்டி நாளை நடைபெறுகிறது. காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி மாநிலம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். 1993ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும், பணி ஓய்வு பெறும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் ஆட்சியரகம் எதிரே திரண்ட 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் கோட்டை பகுதியில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவலர்கள் கைது செய்தனர். இதேபோல் விருதுநகர் மற்றும் நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரீல்ஸ் மோகத்தால் கொடைக்கானலில் தடை செய்யப்பட்ட ஆபத்தான அருவிக்கு சென்று விபரீதத்தில் இளைஞர்கள் சிலர் ஈடுபட்ட காட்சிகளே இவை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அழகு நிறைந்த சுற்றுலா தலங்கள் எவ்வளவு உள்ளதோ அதே அளவிற்கு ஆபத்து நிறைந்த இடங்களும் உள்ளன. அந்த வகையில் மேல்மலை கீழ்மலை கிராமங்களில் உள்ள அருவிகளுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் அருவியின் ஆழமான பகுதிக்கு சென்று உயிரிழப்பதும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றான கூக்கால் மலை கிராமத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான ஆபத்தான பாதையில் நடந்து தூத்தூர் அருவியை காணச் சென்று உடல்நலக் குறைவுக்கு உள்ளானோர் ஏராளம். இதனால் தூத்தூர் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஆனால் அதையும் மீறி தடுப்பு வேலிகளை தாண்டி சென்று ஆபத்தை உணராமல்
இளைஞர்கள் விபரீதத்தில் ஈடுபட்ட காட்சி வெளியாகியுள்ளது. ரீல்ஸ் மோகத்திற்காக இந்த ஆபத்தான முயற்சியை வீடியோவாக இளைஞர்கள் பதிவேற்றம் செய்து வருகின்றனர். இதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வனத்துறைக்கு கோரிக்கை எழுந்துள்ளது. உதகை அருகே தாய்சோலை பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் அத்துமீறி ட்ரோன் கேமரா மூலம் வீடியோ பதிவு செய்த கேரள இளைஞருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. 65% வனப்பகுதியை கொண்ட நீலகிரி மாவட்டத்தில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வரும் நிலையில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளும் உள்ளன. சமீப நாட்களாக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அத்துமீறி வீடியோ படம் எடுப்பது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் குந்தா வனச்சரகத்திற்குட்பட்ட தாய்சோலை பகுதியில் ட்ரோன் கேமரா மூலம் வனப்பகுதியில் வீடியோ பதிவு செய்யப்படுவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ஆய்வு மேற்கொண்டபோது கேரள மாநிலத்தைச் சேர்ந்த முகமது அனுஷ் எனும் நபர் ட்ரோன் கேமரா இயக்கி வனப்பகுதிகளை வீடியோ எடுத்தது தெரியவந்தது. இதனால் ட்ரோன் கேமரா மற்றும் அவர் வைத்திருந்த உபகரணங்களை வனத்துறையினர் கைப்பற்றினர். பின்னர் அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்த வனத்துறையினர் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் ட்ரோன் கேமரா இயக்கக்கூடாது என்று எச்சரித்தனர். கோவையில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை பார்வையிட எப்போது அனுமதி அளிக்கப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் நாளை முதல் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை காந்திபுரம் பகுதியில் 45 ஏக்கரில் 208 கோடி ரூபாய் செலவில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதனை கடந்த மாதம் 25ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பணிகள் நிறைவடையாததால் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததால் நாளை முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று கோவை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. உலகத்தரமான வசதிகளுடன் 23 வகையிலான அம்சங்களுடன் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதில் நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 15 ரூபாயும் 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு 5 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை பூங்கா திறந்திருக்கும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் அதிமுக பிரமுகரின் மகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தனியார் மருத்துவமனையின் சிஇஓவை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலத்தைச் சேர்ந்த மறைந்த அதிமுக பிரமுகர் டெல்லி ஆறுமுகத்தின் மகள் பாரதி. திருமணமாகாத இவர் சங்கர் நகர் பகுதியில் உள்ள டியூஷன் சென்டரில் தங்கி பணியாற்றி வந்தார். பிரபல தனியார் மருத்துவமனையின் சிஇஓவான இவரது நண்பர் உதயச்சரன் என்பவருடன் நெருக்கமாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இரவு சினிமா பார்த்துவிட்டு இருவரும் பாரதியின் அறையில் தங்கிய சூழலில் திடீரென மயங்கிய பாரதியை உதயச்சரன் தான் வேலை பார்க்கும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். ஆனால் அவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டதால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் அவரது கழுத்து நெரிக்கப்பட்டது தெரியவந்ததால் உதயச்சரனிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தியதில் அவர் பாரதியை தாக்கியதை ஒப்புக்கொண்டார். நெருங்கி பழகியதை அடுத்து தன்னை திருமணம் செய்து கொள்ள பாரதி வற்புறுத்திய நிலையில் அதில் உதயச்சரனுக்கு விருப்பம் காட்டாமல் இருந்துள்ளார். சினிமா பார்த்துவிட்டு திரும்பிய பிறகு திருமணம் குறித்து மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டு இருவரும் தாக்கிக் கொண்ட போது உதயச்சரன் பாரதியை கடுமையாக தாக்கி கழுத்தை நெரித்து கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் உதயச்சரனை கைது செய்தனர். 46 ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்த தன்னை அன்புமணி இழிவுபடுத்தியதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு அங்கீகாரம் பெறுவதற்காக தன்னுடைய கையெழுத்தை கூட அன்புமணி போலியாக போட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர் சென்றவர் 46 ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்த தன்னை அன்புமணி இழிவுபடுத்தியதாக குற்றம் சாட்டினார். அசிங்கம் அவரை வர்ணிக்கிறது, அவரை பற்றி எனக்கு கண்ணு தெரியல காதல் தெரியல பேச்சு வரல படுத்த படைக்காக இருக்கேன் அப்படின்னா சொல்றது அதை விட அந்த கதை தரம் தான் பார்த்துன்னு இருக்காங்க. பாமக தாம் உருவாக்கிய கட்சி என்றும் அதை வேறு ஒருவர் உரிமை கொண்டாட முடியாது என்றும் ராமதாஸ் கூறினார். போலி கட்சி, பொய்யர்கள் கட்சி, பொருட்டு கட்சி, அது மாதிரி கட்சியை ஆரம்பிச்சு கையெழுத்து போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒட்டு கேட்கும் கருவி தொடர்பாக புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் ராமதாஸ் விமர்சித்தார். தைலாபுரத்தை திமுக அபகரித்து விட்டது என்றும் துரோகிகள் ராமதாசிடம் நாள்தோறும் பொய்களை சொல்லி அவரது மனதை மாற்றிவிட்டனர் என்றும் பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் பாமகவின் ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் தலைவர்கள் கூட்டம் கட்சித் தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய அன்புமணி திமுகவின் சூழ்ச்சியால் உட்கட்சி பிரச்சனை ஏற்பட்டதாக சாடினார். இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். அதான் உண்மை நிலவரம். ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன், இதே மேடையில் சொன்னேன், ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டார், என்ன நடக்குதுன்னு தெரியல, சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியல, இவங்க சொல்ற பொய்யை தான் ஐயா நம்பிட்டு இருக்கிறார். வன்னியர்களுக்கு இதுவரை உள் ஒதுக்கீடு கிடைக்காததற்கு ஜி.கே. மணி செய்த துரோகமும் காரணம் என அன்புமணி குற்றம் சாட்டினார். ஆனா திமுக எதிரி,
ஐயாவை சுற்றி இருக்கிறவனுங்க துரோகி. இடஒதுக்கீடு பிரச்சனை கூட இதில் யார் தெரியுமா துரோகம் பண்ணியிருக்கா அதிகமாக? இந்த ஜிகே மணி ஐயா. அதெல்லாம் வேணாம் ஐயா, கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் ஐயா, கொடுத்துருவார் ஐயா, இப்படி பண்ணிடுவார் ஐயா, ஃபோனில் போட்டு கொடுக்குறது, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி அந்த நம்முடைய ஐயாவுடைய போராட்ட தன்மையை குறைச்சிக்கிட்டு வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதே பாமகவின் நோக்கம் எனவும் அன்புமணி திட்டவட்டமாக கூறினார். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையுடனான சந்திப்பில் எந்த உள்நோக்கமும் கிடையாது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். கோவை மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளரிடம் பேசியவர் அண்ணாமலையை நண்பர் என்ற நோக்கத்துடனேயே தான் கோவையில் அவரை சந்தித்ததாக கூறினார். அண்ணாமலை எனது நண்பர், நாங்கள் சந்திப்பது நட்பு ரீதியான சந்திப்பு தான். அதை தாண்டி அதில் நீங்கள் அரசியல் கணக்குகள் அதில் ஏதாவது தொடர்பு படுத்துனீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. இப்போ நண்பர் அண்ணாமலை நேற்று இங்கே இருந்தார், நான் இங்கே வந்து ரொம்ப நாளாக அவரை பார்த்துட்டேன். நேற்று மாலை எனக்கு யதார்த்தமாக ப்ரோக்ராம் இல்லை, அவரும் எங்கேயோ பாலக்காடு போயிட்டு வந்திருந்தாரு, நானே வருகிறேன்னு போய் அவர் சந்தித்தேன். அவ்வளோதான், இது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு தான். தாவேக்காவில் இணைவீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்தவர், செங்கோட்டையன் இணைந்தார் என்பதற்காக தான் ஏன் இணைய வேண்டும் என்று செய்தியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஈரோட்டில் தாவேக்கா தலைவர் விஜய் 16ஆம் தேதி பரப்புரையில் ஈடுபடுவார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 18ஆம் தேதிக்கு கூட்டம் நடத்த அனுமதி கேட்டிருப்பதாக தாவேக்கா நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்கள் சந்தித்தவர், பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை விதித்திருக்கூடிய நிபந்தனைகள் நிறைவேற்ற போதுமான கால அவகாசம் இல்லை என்பதால் 18ஆம் தேதி கூட்டம் நடத்த அனுமதி தருமாறு மாவட்ட எஸ்பியிடம் மனு அளித்திருப்பதாக கூறியுள்ளார். காவல்துறை விதித்திருக்கூடிய நிபந்தனைகளை நிறைவேற்றிய பிறகும் அனுமதி வழங்கவில்லை என்றால் நீதிமன்றம் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். எவ்வளவு பேர் வருவார்கள், அவருடைய பெயர் பட்டியல் வேணும் கேட்டிருக்காங்க. வரை பெயரை பூரா எப்படி கொடுக்க முடியும்? நேம்ஸ் கொடுக்க முடியாது, நேம் கேட்டிருக்காங்க. அத்தனை பேர் வரையுடைய நேம் வேணுங்கிறாங்க, ஐடென்டி கார்டு வேணுங்கிறாங்க, நிறைய சொல்லியிருக்காங்க எக்கச்சக்கமாக. தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுவதால் அவர் அதிமுகவில் சேர்வது நல்லது என்றும் செங்கோட்டையன் கூறியுள்ளார். செங்கோட்டையனின் அண்ணன் மகன் கே செல்வம் அதிமுகவில் இணைந்துள்ளார். திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட கே செல்வம் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். அவருடன் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட நபர்கள் அதிமுகவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செங்கோட்டையன் அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு தாவேக்கவில் இணைந்துள்ளார் என்றும், செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையில் இதுவரை கோபி தொகுதிக்கு எந்த தனித்துவ திட்டத்தையும் கொண்டு வந்ததில்லை என்றும் தெரிவித்தார். மீண்டும் அவர் அஇஅதிமுகவுக்கு துரோகம் அளித்துவிட்டு தாவேகாவுக்கு சென்றதை எங்கள் குடும்ப உறுப்பினர்களால், எங்கள் கோபி தொகுதி மக்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. எனவே நாங்கள் மீண்டும் மாண்புமிகு வருங்கால முதல்வர் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் இங்கே நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். செங்கோட்டையன் இல்லை என்பதால் அதிமுக பலவீனமாகும் என்று கூறுவது உண்மை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழை பதிவாகியிருக்கிறது. திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. திருவாரூர், சேந்தமங்கலம், அடியக்கமங்கலம், விளமல், கங்களாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பதிவானது. ஏற்கனவே தித்வா புயல் தாக்கத்தால் விளைநிலங்களை தண்ணீர் சூழ்ந்த நிலையில் மீண்டும் மழை தொடங்கியிருப்பதால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வெள்ளிப்பாளையம், நாகூர், சிக்கல், வேளாங்கண்ணி, கீழ்வேளூர், காக்கழனி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக நாகை நகர் பகுதிகள் மற்றும் வடக்கு பால்பண்ணைச்சேரி பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் எம்ஆர் பட்டினத்தில் 5 நாட்களாக தெருக்களில் மழைநீர் தேங்கியிருப்பதால் மக்கள் தவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் அதிக அளவிலான ஆற்று மணல் எடுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 13 இடங்களில் ஆற்று மணல் குவாரிகள் இயங்கி வந்தன. அவற்றின் ஒப்பந்ததாரர்கள் மீதான புகார்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டது. இதனால் மணல் குவாரிகள் 2023 மூடப்பட்டன. இதனையடுத்து வேறு இடங்களில் புதிதாக மணல் குவாரிகள் திறக்க நீர்வளத்துறை முடிவு செய்து 10 மாவட்டங்களில் 30 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்பட்டது. ஆனால் நீர்வளத்துறை சார்பில் மணல் குவாரிகள் திறக்கப்படுவது காலதாமதமாகி வருகிறது.
வருகிறது. இதனால் கரூர், நாமக்கல், புதுக்கோட்டை, திண்டுக்கல், நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுபோன்று ஆற்று மணல் திருட்டை தடுக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனிடையே மணல் கொள்ளை தொடர்பாக தாங்கள் அனுப்பிய தகவல்களின் அடிப்படையில் வழக்குப்பதிவு செய்ய தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஆற்று மணல் எடுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. கோவாவில் இரவு நேர விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான அஜய் குப்தாவை கைது செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவா மாநிலத்தின் வடபகுதியில் உள்ள அர்போரா கிராமத்தில் ரோமியோ லேன் என்ற இரவு விடுதி செயல்பட்டு வந்தது. இங்கு கடந்த 7ஆம் தேதி நள்ளிரவில் நடந்த தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். விபத்து நடந்த மறுநாளே தாய்லாந்தின் புக்கெட் நகருக்கு விடுதி உரிமையாளர்களான கௌரவ் மற்றும் சௌரப் லுத்ரா இருவரும் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. அவர்கள் இருவருக்கும் இன்டர்போல் காவலர்களால் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. தீ விபத்து தொடர்பாக டெல்லியைச் சேர்ந்த அஜய் குப்தா என்பவருக்கு எதிராக ஜாமீனில் வெளியே வர முடியாத கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவரது வீட்டுக்கு சென்று கோவா காவல்துறை சோதனை நடத்தியது. டெல்லியில் தலைமறைவாக இருந்த அஜய் குப்தா கைது செய்யப்பட்டிருப்பதாக கோவா காவல்துறை தெரிவித்துள்ளது. காஞ்சிப்பட்டு சேலையை எடுத்துக்காட்டாக கூறி இந்தியாவின் பன்முகத்தன்மையை மக்களவையில் ராகுல் காந்தி விவரித்தார். நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தின் மக்களின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஒவ்வொரு வகையான துணி வகைகள் இருப்பதாக குறிப்பிட்டார். A Kanchipuram sari might have a golden thread. Is that all the threads are equal? No one thread is superior to another thread. They all come together. தொடர்ந்து பேசிய அவர் நாட்டின் ஒட்டுமொத்த அமைப்புகளையும் கைப்பற்றுவதே RSSஇன் திட்டம் என சாடினார். After Gandhiji's assassination, the next step of the project was the wholesale capture of India's institutional framework. How the education system has been captured. Vice Chancellor after Vice Chancellor after Vice Chancellor is placed not on merit, capture of the institution that directly controls the election system of our country, the Election Commission. புலனாய்வு அமைப்புகளான CBI, அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையையும் RSS கைப்பற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் 1,16,00,000 ரூபாய் சொத்து முடக்கத்தை எதிர்த்து காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மொரிஷியஸைச் சேர்ந்த குளோபல் கம்யூனிகேஷன் என்ற நிறுவனம் ஏர்செல் நிறுவனத்தில் முதலீடு செய்ய 2006ஆம் ஆண்டு மத்திய நிதியமைச்சகத்தின் அந்நிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் ஒப்புதல் அளித்தது. இதில் முறைகேடு நடந்துள்ளதாக CBI பதிவு செய்து அதன் அடிப்படையில் காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரத்துக்கு சொந்தமான 1,16,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கம் செய்து அமலாக்கத்துறை உத்தரவிட்டது. இந்த சொத்து முடக்கத்தை உறுதி செய்து அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் கடந்த ஜூன் மாதம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி கார்த்தி சிதம்பரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தனக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் அதற்கு முன்பே சொத்துக்கள் முடக்கம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். சொத்துக்கள் முடக்கம் செய்தபோது தனக்கு எதிராக எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை என்றும் அதனால் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா அமர்வு 3 வாரங்களில் பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது. மகாராஷ்டிர மாநிலம் சம்ருத்தி விரைவுச் சாலையில் அதிவேகமாக வந்த சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்த சாலையின் தடுப்புச் சுவர் மீது மோதி தீப்பற்றிய காட்சிதான் இது. அவுரங்காபாத் மாவட்டத்தின் சம்பஜி நகரில் சம்ருத்தி விரைவுச் சாலையில் அதிவேகமாக சொகுசு கார் ஒன்று வந்தது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் தடுப்புச் சுவரில் மோதி தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதையடுத்து காரில் இருந்த அனைவரும் பதறியடித்துக் கொண்டு வெளியேறினர். கார் முழுவதுமாக தீப்பற்றிய நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் காரில் பற்றிய தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முழுவதுமாக தீயில் கருகி சேதமடைந்தது. இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மாதவிடாய் காலத்தில் பெண் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கும் கர்நாடக அரசின் உத்தரவை அம்மாநில உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு அவர்களின் மாதவிடாய் சுழற்சியின் போது ஒருநாள் ஊதியத்துடன் கூடிய மாதாந்திர விடுப்பு வழங்க மாநில அரசு உத்தரவிட்டிருந்தது. கடந்த நவம்பர் 20ஆம் தேதி கர்நாடக தொழிலாளர் நலத்துறை வெளியிட்ட அறிவிப்பை எதிர்த்து பெங்களூருவைச் சேர்ந்த ஹோட்டல்கள் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பெண் ஊழியர்களுக்கு மாதவிடாய் சுழற்சியின் போது விடுப்பு வழங்குவது குறித்து நிறுவனங்களுடன் அரசு ஆலோசித்ததா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அல்லது ஆட்சேபனைகளை தெரிவிக்க கருத்து கேட்பு கூட்டமாவது நடத்தப்பட்டதா என்றும் வினவினர். மாநில அரசின் உத்தரவை நிறுத்தி வைப்பதாக கூறிய நீதிபதிகள் இந்த இடைக்கால தடை உத்தரவிற்கு எதிராக மாநில அரசு முறையிடலாம் என்றும் அனுமதி அளித்தனர். மேலும் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை குளிர்கால விடுமுறைக்கு பிறகு விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆரவாரமின்றி வானில் நிதானமாக பறந்து வரும் இந்த பலூன்கள் தான் லித்துவேனியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஐரோப்பிய நாடுகளான லித்துவேனியா மற்றும் பெலாரஸ் எல்லைப் பகுதியில் பறந்த பலூன்கள் இரு நாடுகளிடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளான லித்துவேனியா மற்றும் பெலாரஸ் எல்லைப் பகுதியில் பறந்த பலூன்களால் இரு நாடுகளிடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் நட்பு நாடான பெலாரஸ் வெடிபொருட்களை அனுப்பியிருக்கலாம் என்று லித்துவேனியா சந்தேகிப்பதால் விமான நிலையங்களை மூடி அவசர நிலையை அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இதுபோன்ற பலூன்கள் சிகரெட்டுகளை கடத்த பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் நிலையில் திட்டமிட்டே அமைதியை சீர்குலைக்க பெலாரஸ் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக லித்துவேனியா குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்த பலூன்களால் அதிக தூரத்துக்கு பறக்க முடியும் என்பதால் பெரிய அளவில் தங்கள் ராணுவம் தயார் நிலையில் இருக்க வேண்டிய சூழல் இருப்பதாகவும், குறிப்பாக இரவு நேரங்களில் ரோந்து பணியை அதிகரித்திருப்பதாகவும் லித்துவேனியாவின் உள்துறை அமைச்சர் விளாடிஸ்லாவ் கூறியுள்ளார். அதே சமயம் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ எல்லையோர பதற்றங்களை தடுக்க பேச்சுவார்த்தை நடத்த லித்துவேனியாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தங்கள் நாட்டுக்கு போர் தேவையில்லை என்றும் அவர் விவரித்துள்ளார்.